நடிகர் ஸ்ரீகாந்த் போதை வழக்கில் நடிகர் கிருஷ்ணா நேற்று கைது செய்யப்பட்டார். கெவின் என்ற நபரும் இந்த வழக்கில் கைதாகி உள்ளார். கானா நாட்டில் இருந்து போதைப் பொருள் இறக்குமதி செய்யும் அளவிற்கு இந்த நெட்வொர்க் பெரிய அளவில் நீண்டு உள்ளது. இந்த வழக்கில் சிக்கி உள்ள சிலருக்கு இன்ஸ்டா பிரபலங்கள் உடன் நெருக்கமான தொடர்புகள் உள்ளன. அதேபோல் சிலருக்கு பிக்பாஸ் பிரபலங்கள் உடன் நெருக்கமான தொடர்புகள் உள்ளன. இவர்கள் எல்லோரும் அடிக்கடி பார்ட்டி செய்வதும் வழக்கம். இதனால் விரைவில் அந்த கோணத்திலும் போலீசார் விசாரிக்கலாம் என்று செய்திகள் வருகின்றன. இது தொடர்பாக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பெருநகர காவல் கிழக்கு மண்டலம் திருவல்லிக்கேணி மாவட்டம் நுங்கம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இரவு விடுதியில் கடந்த 22 வரை 2025 தேதி அன்று மது அருந்தச் சென்ற இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல்களின் காரணமாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் 1 வழக்கில் 1 எதிரியும் 2வது வழக்கில் 7 எதிரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பிரதீப் குமார், கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் பிரசாத் மற்றும் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி நண்பர்களுக்கும் அளித்த ஸ்ரீகிருஷ்ணா என்பவரும், போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி விற்பனை செய்யும் கெவின் என்பவரும் உரிய ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருளை வைத்திருப்பவர்களை பற்றிய தகவல் தெரிந்தும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் இருப்பது குற்றமாக கருதப்படும் என்று சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.